உங்களுக்கு தெரியுமா? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருவர் காயின், இன்னொருவர் ஆபேல். இது வெறும் குடும்ப கதை இல்ல. மனுஷனோட எண்ணங்கள், முடிவுகள் எப்படி வாழ்க்கைய மாற்றுது என்பதற்கான ஒரு ஆழமான பாடம். காயின் ஒரு விவசாயி, நிலத்த உழுதி பயிர் வளர்த்தவன். ஆபேல் ஒரு மேய்ப்பன், ஆட்டு மந்தைகளை கவனிச்சவன். ஒரு நாள் இருவரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வந்தாங்க. காயின் தன் விளைவித்த சில தானியங்களை கொண்டு வந்தான். ஆபேல் தன் மந்தையின் முதல் குட்டியின் சிறந்த பகுதியை முழு மனதோடு கொடுத்தான். இங்கேதான் கதையின் திருப்பம். கடவுள் ஆபேலின் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார். ஆனா காயினுடையதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொருளில் குறையில்ல, ஆனா மனப்பான்மையில் தான் வித்தியாசம் இருந்தது. ஆபேல் நம்பிக்கையோடும் உண்மையோடும் கொடுத்தான். காயினின் இதயத்தில் அந்த பக்தி இல்ல. இதனால் காயின் கோபமடைந்தான். பொறாமை அவன் உள்ளத்தில வளர ஆரம்பிச்சது. அப்போ கடவுள் அவனிடம் மெதுவாய் எச்சரித்தார். ஏன் கோபப்படுகிறாய்? நீ சரியாகச் செய்தால் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேனா? பாவம் உன் கதவு அருகே காத்திருக்கிறது. அதை நீதான் ஆள வேண்டும். ஆனா காயின் அந்த வார்த்தைகளை கேட்கல. தன் தம்பி ஆபேல வயல்வெளிக்கு அழைத்துச் சென்று தன் சொந்த கைகளாலேயே அவனை கொன்றுவிட்டான். பின்னர் கடவுள் கேட்டார், உன் தம்பி ஆபேல் எங்கே? காயின் திமிரோட சொன்னான், எனக்கு தெரியாது, நான் என்ன என் தம்பிக்கு காவல்காரனா? ஆனா உண்மையை மறைக்க முடியல. கடவுள் சொன்னார், உன் தம்பியின் ரத்தம் நிலத்திலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அதற்கு பிறகு காயின் தண்டிக்கப்பட்டான். ஒரே இடத்தில் நிலைத்திருக்க முடியாதவனாகி அலைந்து திரிய வேண்டியதாகிவிட்டது. ஆனா இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. இவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் கடவுள் அவனை முழுமையாக கைவிடல. அவனை பழிவாங்க வருபவர்களிடமிருந்து பாதுகாக்க அவன் மேல் ஒரு அடையாளம் வைத்தார். நீதியும் இருந்தது, அதே சமயம் கருணையும் இருந்தது. இந்த கதை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கும் தெரியுமா? கோபம் உள்ளத்துக்குள் வந்தால் அது நம்மை எங்கே கொண்டு போகும்னு கவனிக்கணும். பாவத்தின் விளைவுகள் உண்மைதான், ஆனா கடவுளின் இரக்கமும் உண்மைதான். உங்களுக்குள் எப்போதாவது கோபம் எழுந்தால் கமெண்ட்ல எழுதுங்க, ஆண்டவரே, என் கோபத்தை கட்டுப்படுத்த எனக்கு உதவுங்கள். இந்த மெசேஜ் இன்னொருவருக்கும் தேவைப்படலாம். அவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க.